சரிங்களா? கோபத்தை தவிர்த்தல். நல்லா கவனிங்க. கோவத்த கட்டுப்படுத்தக்கூடாது. தவிர்க்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தணும்னு நெனைக்கிறோமோ, அத நம்மள மீறி நம்மள ஜெயிச்சுட்டு போயிடும். அதனால கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அத தவிர்த்துட்டு ஈஸியா போயிடுங்க. இப்போ இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட போயிட்டு இனிப்பான பழங்கள குடுத்து பாருங்க. "ஐயோ! இது வேணாம்ப்பா. எனக்கு ஒத்துக்காது. என் உடம்புக்கு வராது. தல சுத்தும், மயக்கம் வரும். இது எனக்கு வேண்டாம்." அப்படின்னு தவிர்த்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இந்த கோபம் அதிகமா வரும்போது, "ஐயோ! இந்த கோவம் வேணாம்ப்பா எனக்கு. இது வந்தா பல பிரச்சனை வரும். சுற்றத்தார் நண்பர்களை இழப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ் மன கஷ்டம் ஏற்படும். அதனால இந்த கோவம் எனக்கு வேணாம். இந்த டைம்ல நான் கோவப்பட்டு என்ன பண்ண போறேன்? அதனால வேண்டாம்." அப்படின்னு அத தவிர்த்துடுங்க. ரொம்ப இனிமையா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கை. ஸோ இத எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நம்முடைய கோபம் கண்டு எங்கே பயப்படுகிறார்களோ, அங்கே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும்.